Hi my dear மக்களே, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம வந்து கபாப் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல ஒரு ஸ்பாட்ல வந்திருக்கேன். இந்த கடையோட ரேட்டிங் நல்லா இருக்கு. ஸோ நானுமே வந்துட்டு இன்னைக்கு வந்து கபாப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் போயிட்டு அங்கே என்னன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம இப்போ சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்றது நான் சொல்றேன். ஓகே, என்ன ஐட்டம் அது? பீஃப் ஸ்டீக் பால். பீஃப் ஸ்டீக்கா? ஓ ரைட்டு. பீஃப் ஸ்டீக் பால், சீக் கபாப், கிரில் கபாப், மலாய் சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா. இது என்ன ஐட்டம் அது? கிரீன் கலர்ல இருக்குது. அது காஷ்மீரி சிக்கன் டிக்கா. காஷ்மீரி சிக்கனா? ஹைதராபாதி ஃபர்ஸ்ட். காஷ்மீரி ஹாட் சிக்கன் டிக்கா, மலாய் தந்தூரி, ஆப்கானி தந்தூரி, ஆச்சாரி சிக்கன் டிக்கா, ஆப்கானி சிக்கன் டிக்கா, மலாய் சிக்கன் டிக்கா, ஒரு நார்மல் தந்தூரி இருக்கு. இந்த பீஃப் பால். ஸ்லைஸ் மாதிரி. கிரில் கபாப், பீஃப் டிக்கா, ரொமாலி ரொட்டி. அருமை அருமை, சூப்பர். மைனஸ் மலாய் மலாய் ஆலு பேஸ்கிரி. அந்த கிரீம் இருக்கு. இது மலாய். ஓ ஓகே. இது என்னென்ன போட்டுருக்கு கிரீம்? இது மசாலா இருக்கு. ஓகே, எல்லாமே மிக்ஸா இருக்கா? பரவாயில்ல, எவ்வளவு நல்லா தமிழ் பேசுறாங்களே. அருமை. गांव किधर आपका? गांव किधर? बिहार. बिहारा? अच्छा. चेन्नई பிடிச்சிருக்கா? हाय भैया. மலாய் சிக்கன் டிக்கா இதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே சீஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வெள்ளை கலரில் செம்மையாக இருக்குது. ஓகே, I'm gonna tell you it's gonna be like honest whatever I'm feeling inside. ஓகே, எப்படி இருக்குன்ற போது தான் அப்படியே சொல்ல போகிறேன். ஸோ சாப்பிடுவோமா? பார்க்கும்போதே செம்ம எம்மியாக இருக்குது. ஓகே, நல்லா டிப் பண்ணிக்குவோம். ஓகே, சூப்பராக இருக்குது. மைனஸு, சீஸு அண்ட் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணது எல்லாமே செம்மையாக இருக்குது. சாப்பிட போகிறேன். சொல்லவே முடிச்சிடும். இது சம்திங் மைனஸ் நினைக்கிறேன். அல்ட்டியாக இருக்குது. இதுவே அல்ட்டியாக இருக்குது. இன்னும் இதெல்லாம் வேறு சாப்பிடணும்ல, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு அப்படியே கொத்தனாப்பில் அப்படியே எடுத்து தங்கத்தை நீங்கள் வச்சு நம்ம வெங்காயம் மேட்ரு இருக்குல்ல, மேட்ரு இந்த வெங்காயம் புதினா இவன் அப்படியே பக்கத்தில் இப்படி வச்சு சாப்பிடுவோம். ஸோ கை வச்சிருவோம். இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, பச்சை கலர் இது என்ன போட்டு ஊற வச்சுருப்பானே தெரில. கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி, எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று வாங்கி ஜாலியாக சாப்பிட முடியும் தான். இது லைட்டாக நம்ம புதினாவில் லைட்டாக தடவிட்டு அப்படி பொத்துனாப்பில் ஒரு 2 வெங்காயத்தை அப்படி வச்சு அடிப்போம்மா. வேற என்ன இருக்குது? இதை மிஸ் பண்ணலையே, அடிக்கிறேன். புதினா செம்ம ஸ்பைஸியாக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன போட்டு ஊற வச்சோம்னா க்ரீன் கலருக்கு. கறியும் நல்லா டெண்டராக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. மொபைல் இப்போ அடுத்து நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் ட்ரை பண்ணுவோம். நல்லா புதினாவை எடுத்து நாப்பில் இந்த வெங்காயத்தை மேலே வச்சு சாரி யூசிங் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட், பட் வேறு வழி இல்லை. ஓகே, நல்லா காரசாரமாக ஒரு டிக்கா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டு. சீரியஸாக ரிவ்யூ பார்த்தேன். நான் எப்பவுமே ரிவ்யூ நம்ப மாட்டேன். இதுதான் நான் என்னோட ஓனுன்னு பார்த்தேன். சீரியஸாக ஆனஸ்ட்டாக செம்மையாக இருக்குது. 2 ஐட்டம் ட்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம தலைவன் பீஃபுக்கு போவோம். என்ன ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, அருமையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லைட்டாக சாப்பிட்டு தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் நம்ம இந்த ரொட்டியை வச்சு சாப்பிடுவோம். ஓகே, கொழுப்பு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ரொட்டியை வச்சு சாப்பிடுவோம். ரொட்டியை பொத்தனாப்பில் அப்படி பிரிச்சு நல்லா அப்படி எடுத்து அதுவும் எவன் திட்டுறான்னு தெரியல. நல்லா அள்ளி எடுத்துட்டு ஓகே, சூப்பராக இருக்கு. ரொட்டி சாஃப்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கு. செம்மையாக தான் ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா பீஃபில் யோசித்தேன் டிக்கா எதாவது சொல்லாமான்ட்டுறேன். சரி, நம்ம பீஃபில் இந்த புல்கா மாதிரி இருக்க இந்த ரொட்டியை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நினச்சேன். கரெக்டாக வந்திருக்கு.
பாருங்க பாரு, அடடா பாருங்க பாருங்க பாருங்க. வேற லெவலு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு வேட்டையாடி முடிச்சுட்டு வரேன். ஓகே, சாப்பிடுங்க மக்களே. நல்ல ஒரு வெடுத்து கட்டியாச்சு. செம்ம காரசாரமாக இருக்குது. ஓகே, செம்ம ஸ்பைசி. நான் வேறு அந்த புதினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அள்ளி சாப்பிட்டேன். செம்ம காரம். அண்ட் நம்ம அந்த பீஃபில் அந்த கிரேவியும் செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. முடியல, எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு நானும் என்ஜாய் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் ஆகுங்க. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய். உங்கள் இருதயராஜ். டடா.